Hello students, welcome to Janamax. Today class for 10th standard பயிற்சி 3.8ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாருங்க. வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்கமூலம் காண்கன்னு இருக்காங்க. சோ வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். क्वेश्चन பாருங்க x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9 ஓகேங்களா? சோ இந்த क्वेश्चனுக்கு தான் நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போறோம். சோ வர்க்கமூலம்ன்றனால ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கணும். எழுதிட்டு என்ன பண்ணுங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் சிங்கிளாக கேன்சல் பண்ணணும். அடுத்தது வந்து அடுத்த ரெண்டு ஸ்தானத்தை எடுத்துக்கணும். ஸோ மொதல் ஸ்தானத்தை மட்டுமே கேன்சல் பண்ணுறதுக்கு போடணும். அடுத்தது ரெண்டு ஸ்தானம் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது மீதி ரெண்டு ஸ்தானத்தை எடுத்துக்கணும் சேர்த்தி. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் நம்மளுக்கு கேன்சல் பண்ணணும். அந்த மாதிரி நம்பர் யோசிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மல்டிபிள் பண்ணுறதுக்கு நம்பர் இல்லை. ஸோ அந்த எக்ஸஸ் பவர் 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அடிமானம் ஒரே மாதிரி இருக்கணும். மேலே அடுக்கு வந்து இதில் பாதி எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸுன்ட்டு எக்ஸு அடுக்கை வந்து கூட்டிக்கணும். அப்போ 2 + 2 4. ஓகேங்களா? அதுக்கு எடுத்தது எக்ஸுன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரும் அடுக்கு ரெண்டையும் கூட்டிட்டா 4. ஓகேங்களா? இப்போ வர்க்கமூலம் நம்ம எப்படி போடுற மாதிரி இது என்ன பண்ணணும், மைனஸ் குறி மாற்றணும். அப்போ மாற்றினா என்ன ஆகும், எக்ஸ் பவர் 4ம் கேன்சல் ஆகிடும். அடுத்தது அடுத்த ரெண்டு ஸ்தானத்தை இறக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன இருக்குது, -12x³ ப்ளஸ் 42x ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் முதல்ல இருக்கிற நம்பரை கேன்சல் பண்ணுறதுக்கு போடணும். அடுத்த ரெண்டு ஸ்தானத்தை இறக்கணும். அதுக்கடுத்து ரெண்டு ஸ்தானத்தை இறக்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஏன்னா இதில் பாதி, இதில் என்ன நம்பர் வருதோ அதில் பாதி பிரிச்சுக்கணும். சப்போஸ் இந்த இடத்துல 4 அப்படின்னுச்சுன்னா 2 2 4. ஓகேங்களா? கொடுத்துருக்குற நம்பரில் பாதியாக பிரித்து மேலேயும் சைட்லேயும் எழுதுங்க. அப்போ தான் நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ எக்ஸு அடுக்கில் பாதி எழுதிக்கோங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னா இந்த அடுத்த நம்பர் வகுக்கிறதுக்கு ஸோ மேலே நம்ம ஃபஸ்ட்டு நம்பரில் என்ன இருக்கும், x² பக்கத்தில் 1 இருக்கும். அது எப்பயுமே 2ஆல் பெருக்கிக்கணும். 2 x². ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஸ்தானத்தை அப்படியே எடுத்து எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பாக இதை வந்து 2ஆல் பெருக்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ 2ஆல் பெருக்கிக்கிட்டே x² முன்னாடி 1 இருக்கும். அப்போ 2 x². அடுத்து என்ன பண்ணால் நீங்கள் வந்து குறியை யோசிக்கவே வேணாம். ஸோ இதில் என்ன குறி வருதோ அதை எடுத்துகிட்டு அப்படியே எழுதிக்கோங்க. அப்படியே என்ன பண்ணிக்கலாம், கீழேயும் மேலேயும் சைட்லேயும் மேலேயும் போட்டுக்கோங்க. அடுத்தது 12x³ நம்மளுக்கு இந்த ரெண்டோட ஓகேங்களா, நம்மளுக்கு வாய்ப்பாடு வந்து ஈஸியாக யோசிக்கலாம். இப்போ இந்த ரெண்டோட எந்த நம்பர் பெருக்கனா 12 வரும் அப்படின்னு யோசிக்கணும். அப்போ எந்த நம்பர் பெருக்கும் போது, அப்போ 6 2 12 x² தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், x³ வேணும். அப்போ இங்கே ஒரு எக்ஸை வந்து சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு 6x எடுத்துகிட்டு இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கும் போடணும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 6 2 12 x² x³ ஓகேங்களா? ஏன்னா அடுக்கில் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்கும். அப்போ 2 + 1 3. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 36. அப்போ எக்ஸும் x². சரியா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம வகுத்தலுக்கு எப்பயுமே மாற்றுற மாதிரி குறியை மாற்றிக்கோங்க. ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸும். இப்போ என்ன ஆகும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணணும், 42ல் 36. ஓகேங்களா? அப்போ 42ல் 36 போயிடுச்சுன்னா என்ன இருக்கும், மீதி 6 இருக்கும். இப்போ 6x². சரிங்களா? 6x². இப்போ 6x²னா இதில் எது பெரிய நம்பரு, 42. அப்போ ப்ளஸ் 6x². அடுத்த ஸ்தானம் என்ன இருக்குது, ரெண்டையும் எடுத்து எழுதிக்கோங்க. -36x + 9. ஓகேங்களா? -36x + 9. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இது ஆல்ரெடி 2ஆல் பெருக்கிட்டோம். அந்த 2x² அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஸ்தானத்தில் ஃபஸ்ட்டு டைம் எழுதும் போதும் செகண்ட் டைம் எழுதும் போது மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ இந்த 6x² புதுசாக போட்டோம்ல அதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ -12x ஆகிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்தானத்தை எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறத நம்ம நம்பரை நம்ம 2ஆல் பெருக்கிக்கணும். ஓகேங்களா? அப்போ 2 x² -6 2 12x. இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் வந்து குறியை வந்து யோசிக்க வேணாம். இந்த நம்பர் ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி என்ன குறி இருக்கோ அந்த குறியை அப்படியே எழுதலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக அப்படியே எழுதிக்கிட்டு 3
இதில் என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணால் 6 கிடைக்கும். அப்போ மொதல் நம்பருக்கு மட்டும் யோசிங்க. அப்போ மொதல் நம்பருக்கு மட்டும் யோசிச்சா மற்ற நம்பருக்கு அது கேன்சல் ஆகிடும். அப்போ 3 2 6 ஓகேங்களா. 3 இங்கே x² இருக்குது. அப்போ முதல் உறுப்புக்கும் x இருக்குது. அப்போ மேலேயும் சைட்லேயும் 3ஆல் பெருக்கிக்கணும். ஸோ அப்போ இந்த ஒரு 3ன்றதை எடுத்துகிட்டு இந்த 3ஐயும் பெருக்கி இந்த 3க்கும் போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டுக்கு, செகண்டு போட்ட நம்பர் செகண்டில் கேன்சல் பண்ணுறதுக்கு, தேர்டு போடுறது தேர்டு கேன்சல் பண்ணுறதுக்கு. அப்போ 3 2 6 x². நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 12 × 3 36x. ஏன்னா இங்கே x இருக்கா, அப்போ 36x. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 3 9. இப்போ குறிய மாற்றுங்க. இது மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ஆகிடும். இப்போ இது எல்லா ஸ்தானமும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஓகேங்களா. வர்க்கமூலம் கண்டிப்பாக 0 கிடைக்கணும். ஸோ தேர்ஃபோர் வர்க்க மூலம் என்ன கிடைச்சிச்சு நம்மளுக்கு, வர்க்கமூலம். ஸோ இதை வந்து மாடுலஸ் எழுதிக்கணும். மாடுலஸ் x² மைனஸ் 6x ப்ளஸ் 3. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.